இன்னைக்கு நாம பிளாங்கர் சீரீஸ்ல 4வது எபிசோட பார்க்க போறோம். 3rd எபிசோட்ல புதுசா ஒரு கேரக்டர் என்டர் ஆகுறதையும் எல்லாரும் அவங்கள பார்த்து ஷாக் ஆகுறதையும் பார்த்து அவங்க யாரு, அவங்களால கதையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கறது இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே நியாங் அண்ட் அனுவோட அம்மா பேசிட்டு இருக்கிறாங்க. அங்க நியாங், அனு உன்னோட பொண்ணான்னு கேட்க, என்ன நியாங் இது, 20 வருஷம் கழிச்சு என்னோட ஃப்ரெண்டை பாக்குறேன், நல்லா இருக்கியா, எங்க இருக்குன்னு கேட்காம அணுவை பத்தி கேக்குற. சோ உனக்கு அணுவை பத்தி தெரிஞ்சிருக்கு, நல்லது. அப்ப நான் ஏன் அவளுக்கு அணுயாங்கன்னு பேர் வச்சேன்னு தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு கேட்க, நியாங்க எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருப்போம். என்னாச்சு என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு இவ்வளவு அமைதியா இருக்கான்? சரி நானும் ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்ல பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அங்க பிளாஷ்பேக்ல பார்த்தோன்னா அனுவோட அம்மா 16 வயசுல பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்கன்னு பார்த்தோம்ல. பட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கணும், அனுவோட அம்மா நியாங் 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துல அனுவோட அம்மாவுக்கு நியாங் மேல காதல் வளர ஆரம்பிக்க அத நியாங் கிட்டையும் சொல்றேன். பட் நியாங், எனக்கு உண்மையில நிறைய அன்பு இருக்குஃபா, பட் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படின்னு சாஃப்டா சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. பட் அனு மாதிரியே அனுவோட அம்மாவும் ஏன் என்ன லவ் பண்ண முடியல, நீ என்ன லவ் பண்ண, என்கிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க, வேற வழி இல்லாம எனக்கு ஒருத்தான பர்சனா எப்பவுமே உன்னால இருக்க முடியாது, என்னால எப்பவும் உன்னை லவ் பண்ணவும் முடியாது, நீ விரும்பினா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா அதையும் இப்பவே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த டைம்ல அனுவோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பாங்க. இப்படியே 2 வருஷம் ஓடினதுக்கு அப்புறம் அனுவோட அம்மா தான் பிரெக்னெண்டா இருக்கிறத பத்தி நியாங் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அப்ப அந்த சமயத்துல நியாங் அபார்ஷன் இருக்க அனுவோட அம்மா கிட்ட கொடுத்து, இதை குடிச்சு இந்த குழந்தைய கலைச்சிடு, உனக்கு 16 வயசு தான் ஆகுது, இப்போ உன்னோட ஃபியூச்சர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்ப கூட அனுவோட அம்மா, இல்ல இதுல இந்த குழந்தையோட தப்பு என்ன இருக்கு, நான் பண்ண தப்புக்கு என் குழந்தை எப்படி நான் தண்டிக்க முடியும் அப்படின்னு நல்ல விதமா தான் பேசுவாங்க. ஆனாலும் நியாங், நீ சொல்றது சரிதான், பட் இந்த குழந்தைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த பையன் எடுத்துப்பான்னு நீ நினைக்கிறியா? அப்பா இல்லாத குழந்தைய இந்த உலகத்துல பிறந்து அந்த குழந்தை கஷ்டப்பட்ட பரவாயில்லையா? உன் குழந்தை அப்புறம் உன்னோட ஃபியூச்சர் 2 பேரோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன், அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அனுவோட அம்மாவுக்கு என்ன ஆச்சு, எதுவுமே நீ அங்க தெரிஞ்சிருக்காது. அன்னைக்கு மீட் பண்ணதுக்கு அப்புறம் அனுவோட அம்மாவை இப்ப ஈவெண்ட்ல தான் மீட் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்ப இது எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திக்கிட்டு நீ அதை குடிச்சேன்னு கேட்க, அப்ப இருந்த குற்ற உணர்வுல நான் முழுசா நம்பின என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட அட்வைஸை கேட்டு அதை நான் குடிச்சேன்தான். அப்புறம் பயந்து போய் அம்மா கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அணுவை பெற்றுக்கிட்டேன். ஆனா நீ கொடுத்த விஷத்தினால என் அணு ஆல்மோஸ்ட் பிளைண்டா தான் பிறந்தான். அது எனக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருந்ததுன்னு தெரியுமா? நீ கொடுத்த இந்த காயத்தை நான் எப்பவுமே மறக்க கூடாதுன்னு தான் அவளுக்கு உன்னோட பேரை ஞாபகப்படுத்துற மாதிரி அணியாங்கன்னு பேர் வச்சேன். பட் இந்த உலகம் எவ்வளவு சின்னதுன்னு பாத்திய, நீ யார வேணாம்னு நினைச்சு கொல்ல பாத்தியோ அவளையே உன்னை மீட் பண்ண வச்சிருச்சுல. இனி அவளை பார்க்கும் போதெல்லாம் அவளோட சோடா பொட்டி கண்ணாடிக்கும் அவ கண்ணு தெரியாம இருக்கிறதுக்கும் நீ தான் காரணம், உனக்கும் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இப்படி அணுவோட அம்மா பேச பேச நீ அங்க அப்படியே கூனி குறுகி போய் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு உடஞ்சு போய் அப்படியே கிளம்புவான். அப்ப சீட்டு வந்து ஃபா எங்க அப்படின்னு கேட்க, நீ அங்க அவ கிளம்பிட்டான்னு சொன்னேன். அதுக்குள்ளையா, சரி என்ன பேசிக்கிட்டீங்க, ஏன் உன் முகம் வாடி இருக்குன்னு கேட்க, கதையில அடுத்த ட்விஸ்டா, கங்க்ராச்சுலேஷன் ஷீட், உனக்கு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போவான். செம ட்விஸ்ட் இல்ல? இப்ப நியாங் நிலைமை யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலத்துல அவங்கள லவ் பண்ண அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்ணு அனு, அப்புறம் இப்ப நியாங்க கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற சீட் அணுவுக்கு அப்பா. நினைச்சு பாக்குற நமக்கு கஷ்டமா இருக்குல்ல. ஸோ அந்த ஃபீலிங்ஸ்லயே நியாங் சேட்டுக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புனா, அவன் முன்னாடி அணு வந்து நின்று, ஏன் சீக்கிரம் கிளம்பிட்டீங்க, ப்ளீஸ் போகாதீங்க, நீங்க கிளம்பிட்டா எனக்கும் இங்க இருக்க பிடிக்காது, உங்க கூட இருந்தா மட்டும்தான் நான் ஹாப்பியா நிம்மதியா இருக்கேன்னு அணு சொல்ல சொல்ல அவ்வளவு நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த கண்ணீர் வெளியே வர்ற மாதிரி நியாங் கண் கலங்குவான். அதை அணு பார்த்துட்டு, என்னாச்சு நியாங், ஏன் அழுறீங்க
யாரும் உங்களை இப்படி பண்ணதுன்னு கேட்க நியாங் சமாளிச்சுட்டு யாரும் இல்லைன்னு சொல்ல, தயவு செய்து அழாதீங்க, என்னால நீங்க அழுறத பார்க்க முடியாது, எதுவா இருந்தாலும் worry பண்ணாதீங்க ப்ளீஸ், உங்களுக்காக நான் எப்பவுமே இருப்பேன் நியாங் அப்படின்னு சொல்ல, அவ்வளவு நியாங் அப்படியே அணுவை ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவான். நீ பிறந்ததுக்கு தேங்க்யூ, நீ உயிரோட இப்ப என் கண் முன்னாடி இருக்கிறதுக்கு கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பான். அணுவுக்கு ஒன்றும் புரியாது. அப்புறம் நியாங் அணுவோட தலையில பாசமும் அழுதுகிட்டே ஒரு முத்தம் கொடுத்துட்டு கிளம்பிடு. அப்புறம் அங்க அப்படியே சீன் கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன் பார்த்தோம்னா, சேட்டு நியாங்க மீட் பண்ணி அண்ணு நிஜமாவே என் பொண்ணு தானான்னு கேட்க நியாங் முறைப்பான். அப்ப சேட்டு சரி சரி, அணுவுக்கு 20 வயசுனா கண்டிப்பா அவ என் பொண்ணாதான் இருப்பா அப்படின்னு சொல்ல, ஃபா பிரெக்னண்டா இருந்தது உனக்கு தெரியுமா அப்படின்னு நியாங் கேட்க சேட்டு மொழிப்பான். அதுல இருந்து தெரியும் பயவலைக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு. அப்புறம் அவனே சி, அப்ப நானும் சின்ன பையன்தான், அந்த டைம்ல எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க பயமா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஃபாவும் என்ன கம்பல் பண்ணவே இல்லை, அவன் சடனா என் லைஃப்ல இருந்தே காணாம போயிட்டான். சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இப்ப நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீயா முறைச்சிட்டு ஏண்டா டே இப்படிலாம் டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு பண்ண அனு ஹாப்பியா இருப்பான்னு நினைக்கிறியா, உன்னை அப்பனா ஏத்துப்பாளான்னு கேட்க, நான் எனக்காகலாம் ஒண்ணு சொல்லலப்பா, என் குடும்பத்தோட வாரிசாவதான், அதை நான் அந்த வேர்ல்டுக்கே ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு சந்தேகமே இல்லை, ஆனா என் பொண்ணே தான், அவ எவ்வளவு கியூட்டா இருக்கா பாரு, இந்த ஃபீலிங் ரொம்ப வித்தியாசமா இருக்கு நியாங், அவளை நான் வளர்க்கல, அவ கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது கூட இல்லை, சடனா எனக்கு அவ மேல ஒரு பாசம் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாசத்தை போலிய. அப்ப நியாங் அனு ரொம்ப கியூட்டான பொண்ணு, அவளையும் சரி அவளோட அன்பையும் சரி யாராலுமே ரிஜெக்ட் பண்ண முடியாது, யாரா இருந்தாலும் அவகிட்ட விழுந்துருவாங்க அப்படின்னு லவ் ஃபீல்ல வளர சேட் நீ விழுந்துட்டதானே அப்படின்னு கேட்க, அப்புறம் சுதாரிச்சுட்டு லவ்லாம் இல்ல, அவன் நல்ல பொண்ணு அதை சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்ல, சேட் யூஸ்வலி நீ யாரையும் கேர் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே, நிஜமாவே என் பொண்ணு லக்கி தான், இல்லை எனக்கு கிடைக்காத அன்பு என் பொண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு கலாய்க்கிற மாதிரி சொல்ல, வாய மூடுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்வர்சேஷன் அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. சேட்டுக்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்தா அனு நியாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் நியாங்க பார்த்ததும் அனு வழக்கம் போல அவ கையை பிடிச்சிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு, உங்களை ஈவெண்ட்டுக்கு அப்புறம் பார்க்கவே முடியல, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும், பாட்டி இப்பெல்லாம் உங்களை பத்தி பேசுறதே இல்லை, ஐம் சோ ஹாப்பி, இன்ஃபேக்ட் உங்களை ஒரு நாள் லஞ்ச் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்க, நியா கில்ட் ஃபீலிங்ல அணுவோட ஃபேஸை பார்க்க முடியாம அமைதியா இருக்கு. அதை அணு நோட் பண்ணிட்டு, இன்னைக்கு எல்லாருக்கும் என்னாச்சு, ஏன் எல்லாரும் வித்தியாசமா நடந்துக்கிறீங்க, ஆமா நீங்க ஏன் என் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க, என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, சே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நியாங் சமாளிக்க, அப்போ ஒருவேளை என் மேல கோவமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நியாங் இல்லைன்னு சொல்லுவான். பட் அனு இல்ல, நீங்க போய் சொல்றீங்க, நீங்க என் மேல கோவமா தான் இருக்கீங்க, அதான் நீங்க என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப நியாங் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நீ ரொம்ப யோசிக்கிற அப்படின்னு சொல்ல, அப்போ ஒருவேளை என்ன வெறுக்கிறீங்களோ அப்படின்னு டக்குன்னு கேட்க, அப்ப நியாங் சே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, எனக்கு தெரிஞ்சிருச்சு இது காதல் தானே அப்படின்னு அனு கேட்க, அந்த செகண்ட் சடனா நியாங் மனசுல இருக்கிற காதல் வெளியே வர அப்படின்னு சொல்லிடும். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க என்ன லவ் பண்றீங்க தானே, அது இப்ப நீங்க ஒத்துக்கிட்டீங்க தானே அப்படின்னு நானும் கேட்க ஸ்டார்ட் பண்ணேன். நியாங் இன்னும் சோகமாகி என்ன சொல்றதுன்னு தெரியாம உள்ள போவாங்க. எனக்கு தெரியும் இது காதல் தான், ஹாப்பியா அணுவும் உள்ள வர, உன்னை உன் பாட்டி தேட மாட்டாங்களாடி, உன் அம்மா வந்திருக்காங்கல்ல அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு நியாங் சொன்ன, அவங்கள பத்தி பேசாதீங்க நியாங், எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்ல, ஆனா ஏன் அப்படின்னு கேட்க, அவங்க என்கிட்ட உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க, என்னை அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு மருந்து கொடுத்ததே நீங்க தானே சொல்றாங்க, அவங்களுக்கு என்னை பெத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அதனால அவங்க அந்த மருந்து எடுத்துக்கிட்டாங்க, ஆனா அவங்க ஏன் அந்த பழியை உங்க மேல போடணும், எனக்கு அது சுத்தமா பிடிக்கல,
இப்படிலாம் சொன்னா என் காதல்ல ஏதாவது மாற்றம் வந்துருமா என்ன? நான் எப்பவும் உங்களை தான் காதலிக்கிறேன் நியாங். இந்த விஷயங்கள்லாம் என் காதலை எப்பவுமே தடுத்து நிறுத்தாது அப்படின்னு சொல்ல நியாங் இன்னுமே ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணி, இப்ப நீ சொன்னதை நீ உன் அம்மா கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்க, எது நான் உங்களை லவ் பண்றதையா? அதெல்லாம் சொல்லல, நான் இதை உங்ககிட்ட தான் சொல்றேன். ஐ லவ் யூ நியாங் அப்படின்னு சொல்ல, அப்ப நியாங் இன்னுமே ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணி, அனு அது அது அப்படின்னு சொல்லி அணுவோட அம்மாவுக்கு அந்த மருந்து கொடுத்தது தான் தான் அப்படிங்கிறத அணுகிட்ட சொல்றதுக்கு நியாங் ட்ரை பண்ணுவான். பட் அதுக்குள்ள அணுவுக்கு கால் வர அந்த கான்வர்சேஷன் அப்படியே முடிஞ்சிடும். அப்புறம் வழக்கம் போல அணுவை டிராப் பண்ண நியாங் போவான். அங்க அணுவோட அம்மா ஃபர்ஸ்ட் அணுவை உள்ள அனுப்பி வச்சுட்டு நியாங் கிட்ட பேச வரும். அப்ப நியாங் அணுகிட்ட ஏன் என்னை பத்தி அந்த மாதிரி சொன்ன அப்படின்னு கேட்க, நியாங்கோட குற்ற உணர்ச்சி அதிகப்படுத்துற மாதிரியே, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, நான் உண்மையை தானே சொன்னேன், உன்னால தானே அணுவுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்போம். ஸோ ஃபைனலா நியாங், நான் கில்ட்டா ஃபீல் பண்ண நினைச்சு தானே நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், அணுவும் பொண்ணுன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட்ல இருந்தே நான் அதை தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நீ பண்ணன்னு நினைச்சதை பண்ணிட்டடி அப்படின்னு ஃபீலிங்கா சொல்லிட்டு கிளம்பும். அப்ப ஃபா நியாங்க தடுத்து அவளோட கையை பிடிச்சுக்கிட்டு, சரி 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 கோச்சிக்காத, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, எனக்கு என் பொண்ணு கூட நெருங்கி பழகணும், அதுக்கு உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பான். இதுல நான் என்ன ஹெல்ப் பண்றதுன்னு எனக்கு புரியலன்னு நியாங் கேட்க, கொஞ்ச நாள்ல ஃபா யூஎஸ் போறதாவும், அப்படி போகும்போது அணுவையும் கூட்டிட்டு போக நினைக்கிறதாவும், ஸோ அணுவை அதுக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்கு நியாங் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்பான். அணுவை யூஎஸ் கூட்டிட்டு போறதா சொல்லும் போது நியாங்க்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அவளோட அம்மா என்ன பண்ண முடியும், ஸோ சமாளிச்சுட்டேன். என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியலஃபா, பட் இப்போதைக்கு என்னால ஒண்ணு சொல்ல முடியும், உங்க 2 பேருக்கிட்ட உள்ள பாண்ட் நல்லா இருக்கும். நீ நினைச்சின்னா உன் பொண்ணு உன்னை நம்பணும், உன் பொண்ணு உன்னை நம்பணும்னா நீ அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா யாருக்கிட்டன்னு கேட்க, உங்க அம்மா கிட்ட இருந்து. உங்க அம்மா அவளை அடிக்கிறாங்க. லைக் நான் எப்படி சின்ன வயசுல என் பாட்டி கிட்ட கஷ்டப்பட்டுட்டு இருந்தனும் அந்த மாதிரி இப்போ உன் பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஸோ அதை முதல்ல ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்போ கரெக்டாக அணு வர 2 பேருமே கான்வர்சேஷனை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்போ அணு என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்க, நம்ம எல்லாரும் சாட்டர்டே தீம் பார்க்க போகிறோம், அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம்னு ஃபா சொல்லிடுவான். நியாங்கும் வராங்களான்னு கேட்க, அவங்க இல்லாமலான்னு ஃபா சொல்ல அணு ரொம்ப ஹாப்பி ஆகி நியாங்க ஹக் பண்ண ஓடுவான். அப்போ அணுவை ஃபா பிடிச்சிட்டு நியாங் இப்போ கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அணுவை உள்ள கூட்டிட்டு போயிடுவான். உள்ள போனது ஃபா அவளோட அம்மா கிட்ட பொண்ணை எப்படி அடிச்சு வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த பாட்டியும் பழைய கதையை, ஒன்ன மாதிரி உன் பொண்ணு ஆயிடக்கூடாது, அதுக்காக தான் நான் அவளை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபாவும் ஞாபகம் பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்ல, அது எல்லாத்தையும் இந்த கிழவியுமே கேட்டுட்டு, ஆமா நீ அங்க என்ன பேசிட்டு இருந்த, அவ கொடுத்த மருந்துனால உனக்கு அபாஷன் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும். என்னன்னா அன்னைக்கு நியாங் கொடுத்துருப்பால அபாஷன் ட்ரக்ன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா அது அபாஷன் ட்ரக்கே கிடையாது, அது வெறும் இரும்பு சத்து டானிக்கு மட்டும்தான். யாரோ நியாங் கிட்ட இதை சாப்பிட்டா கரு கலந்துன்னு சொல்லியிருப்பாங்களோ என்னமோ, அதை வாங்கி கொண்டு கொடுத்துருப்பான். ஃபாவும் அதை குடிச்சிருப்பா, பட் அவளுக்கு எதுவுமே ஆயிருக்கு. அதுக்கப்புறமும் இந்த குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ல அவளே தான் அபாஷன் ட்ரக்ஸ் எடுத்திருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவளுக்கு உடம்பு சரியில்லாம போகும்போதுதான் அவங்க அம்மா தெரிஞ்சுக்கிட்டு அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி மற்றதெல்லாமே நடந்திருக்கும். சரி இதெல்லாம் சொல்லிட்டு எதுக்காக நீ தேவையில்லாம அவளுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டா, அணு தன்னை விட நியாங் மேல பாசமா இருக்கிறத அவளுக்கு பிடிக்கலையா. சோ இந்த மாதிரி ஒரு குற்ற உணர்வை நியாங் கிட்ட ஏற்படுத்தணும்னா அவளே ஆட்டோமேட்டிக்கா அணுவை விட்டு விலகி இருப்பா அப்படின்னு நினைச்சுதான் அப்படி சொல்றதா சொல்லிட்டு இருப்பான். சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறத அங்க அணுவே மறைஞ்சு நின்று அதை கேட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டணும். அப்புறம் சீன் அப்படியே அங்க கட் பண்ண. அப்புறம் சாட்டர்டே சொன்ன மாதிரியே தீம் பார்க் போவாங்க. பட் அங்க எக்ஸ்ட்ரா சேட் அப்புறம் அணுவை ஃபாலோ பண்ணிருப்பானே அந்த பையனும் வந்திருப்பான். சேட்டும் இவங்க தீம் பார்க் போறத பத்தி நியாங் மூலமா தெரிஞ்சிட்டு இருப்பாரு.
என் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்டு அவரும் வந்திருப்பார். அந்த பையனை பார்த்தோன்னா தீம் பார்க் போறத பத்தி சேட்டு நீ அங்க பேசிட்டு இருக்கும்போது ப்ளீஸ் என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு வந்து நிற்பான். அப்ப சேட் இவன் யாருடான்னு பார்க்க நீ அங்க அந்த பையனை பத்தி சொல்லுவான். அப்ப சேட் ஏண்டா டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு சைக்கோ மாதிரி என் பொண்ணை ஃபாலோ பண்ணிருப்பேன்னு அடிக்க வரேன். ஐயோ அடிச்சிடாதீங்க, இப்ப நான் அந்த மாதிரி எல்லாம் பண்றதில்ல சார், எனக்கு அவளை பிடிக்கும், அவ கூட ஃப்ரெண்டா இருக்கான்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேட்க சேட் நான் அவ அப்பண்டாங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டு நிற்பான். அப்ப நீ அங்க விட்டு சேட், ஒரு குட்டி பொண்ணு 3 அடல்ட்டு கூட வந்து அவளுக்கு போர் அடிக்காதா? அவளோட ஏஜ் குரூப்ல ஒரு பையன் இருந்தா அவளுக்கும் போர் அடிக்காது, ஸோ வந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இப்படிதான் அந்த பையனுமே அங்க வந்திருப்பான். பட் தீம் பார்க்ல சேட்டை பார்த்ததும் இவன் எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு கேட்க நான் அவளோட அப்பா, எனக்கு அவன் மேல பாசம் இருக்கு, என் பொண்ணு கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதா? இந்த கேள்வி நீ இந்த மண்டையை பார்த்து தான் கேட்கணும் அப்படின்னு முறைக்க. அப்புறம் நீ அணு ஏஜ் பர்சன் இருந்தா அணுவுக்கு போர் அடிக்காதுன்னு நினைச்சுதான் வர சொன்னு சொல்லி சமாளிச்சு இப்போ எல்லாரும் தீம் பார்க்க என்ஜாய் பண்ணலான்னு போவாங்க. உள்ள என்ட்ராகும் போதே அங்க ரைட்ல கத்துவாங்கல்ல, அந்த சத்தத்தை கேட்டுட்டு அணு வேகம் ஓடுவாங்க. நீ அங்க ஹக் பண்ணிக்கிட்டு ஐயோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் ஆக்ட் பண்ணாதடின்னு சொல்லி அவளை பிரிச்சு விடுவான். அப்ப அனு உள்ள போனா பயப்படணும், கத்தணும், என்ஜாய் பண்ணணும்ல, ஸோ அதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீ அப்படியே போனா சரிப்பட்டு வராது, அணு கூட இருந்தா நம்மளை தவிர வேற யாரையும் அவ கண்டுக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சேன், நீங்க போயிட்டுருங்க, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவோம். அப்ப அணு நானும் வரேன்னு கிளம்ப பார்ப்பேன். பட் தடுத்து நியாங் வந்துருவாங்க, நீ வா நம்ம போலான்னு கூட்டிட்டு போயிட்டு இருப்போம். அப்புறம் நியாங் இல்லாம என்ஜாய் பண்ற மூடே இல்லாம அணுவும் போ ஃபர்ஸ்ட் பே வீட்ல ஸ்டார்ட் பண்ணி அது இதுன்னு எல்லா இடத்தையுமே சுத்துவான். பட் அணு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் காட்டாம உண்மனே இருந்துட்டு இருப்பான். சேட்டுவும் அணு ஒரு குழந்தைய நினைச்சேன், பஞ்சு மிட்டாய் வேணுமா, பாப்கார்ன் வேணுமா, அந்த ரெடு போலாமா, இதை ட்ரை பண்ணுவான்னு அணு கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுவாங்க. பட் அணு அதையும் கண்டுக்காம போயிட்டு இருப்பான். இதுல காண்டானஃபா நீ அங்க கூப்பிட்ட, இங்க என்ன நடக்குது, உன்னை மட்டும் ஒரு ஹீரோவை பார்த்துட்டு இருக்கான், எங்களை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டான், எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு தானே இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ஆர்கியூ பண்ண. அப்ப நீ அங்கோ சரி அன்னைக்கிட்டே பேசலாமன்னு அணுவை தனியா கூட்டிட்டு போய் என்னாச்சு அணு உனக்கு, ஏன் இப்படி எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்க. அப்ப அணு இன்னும் சோகமாகி அழுற மாதிரி இருப்பான். இப்ப எதுக்கு அழுற, நான் உன்னை திட்டுறதுக்காக இதை கேட்கல அப்படின்னு நியாங் சொல்ல. நானும் நீங்க திட்டுவீங்கன்னு அழல நியாங், எனக்கு வருத்தமா இருக்கு அதான் நான் அழுறேன். பட் நான் எதை நினைச்சு ஃபர்ஸ்ட் கவலைப்படுறதுன்னு எனக்கு தெரியல நியாங். நீங்க என்ன பொய் சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இதை நினைச்சு நான் வருத்தப்படவா? இல்ல அந்த சேட் உங்களை ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தாரு, சடனா எனக்கு அப்பாவா மாறிட்டாரு, அதை நினைச்சு வருத்தப்படவா? அப்புறம் இந்த பையன் அவனை ஏன் இன்வைட் பண்ணீங்க? எனக்கு அவனை பத்தி தெரிஞ்சுக்க விருப்பமே இல்லை. ஆனா இது எல்லாத்தையும் விட என்ன ரொம்ப காயப்படுத்துறது தெரியுமா நியாங், அது நீங்க தான். என் லைஃப்ல எனக்கு எது வேணும்னு ஆசைப்படுறனோ அது என்கிட்ட இருந்து பறிச்சு எனக்கு யாருன்னே தெரியாத ஒரு உறவுகள் என்ன தள்ள பாக்குறீங்க அப்படின்னு சொல்ல. ஆனா அவங்க யாரும் இல்லை, அவங்க உன்னோட பேரண்ட்ஸ், அவங்களுக்கு உன் மேல நிறைய பாசம் இருக்கு அப்படின்னு நியாங் சொல்ல. அப்ப உங்களுக்கு என் மேல பாசம் இல்லையா நியாங்? நீங்க சொல்லலைனாலும் என்னால புரிஞ்சுக்க முடியும். எனக்கு உங்க கூட தான் இருக்கணும் நியாங், எனக்கு யூஎஸ் போறதுல எந்த விருப்பமும் இல்லை. ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் எப்பவும் என்ன தனியாவே போராட விடுறீங்க? நான் என்ன பண்ணணும், என்ன ஃபீல் பண்ணணும், அது உங்களால ஃபீல் பண்ண முடியலையா நியாங்? நீங்க என்ன நிஜமாவே அனுப்பி வைக்கதான் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க. அது அப்படி இல்லை அனு அப்படின்னு ஏதோ சொல்ல வருவாங்க. அப்புறம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நீ எப்படி வேணா நினைச்சுக்கோ, ஃபீல் பண்ணிக்கோ, அது உன் இஷ்டம். ஆனா உன் பேரண்ட்ஸோட ஃபீலிங் பத்தியும் நீ திங்க் பண்ணிப்பாரு. நீ ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் நான் ஒரு அவுட் சைடர் தான். என்ன சொல்லணும்னா
உன்னை கருவழியா அழிக்கிறதுக்கான மருந்து கொடுத்ததே நான் தான் அப்படின்னு ஒருவேளை இதை சொன்ன அணு கோவப்பட்டு வெறுத்து அம்மா கூட போறதை பத்தி யோசிப்பான்னு நினைச்சுதான் நீ அங்கப்படி சொல்லுவோம். பட் அனு இப்படிலாம் சொன்னா நான் அம்மா கூட கிளம்பிடுவேன் நினைச்சீங்களா அப்படின்னு கரெக்டா கேட்டுரும். இதை நீ அங்க சுத்தமா எதிர்பார்த்திருக்க மாட்டேன். ஸோ நிஜமாவே என் மேல உனக்கு வெறுப்பு வரலையா அப்படின்னு கேட்க, நான் உங்களை வெறுக்கணும்னு தான் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் எப்பவும் என்ன உங்ககிட்ட இருந்து தள்ளிய வைக்கிறீங்க? ஏன் என் கூட இருக்கணும்னு நீங்க நினைக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்க, என் மேல உனக்கு கொஞ்சம் கூட வெறுப்பு வரலையா அனு அப்படின்னு கேட்க, அனு அழுதுகிட்டே, நான் விரும்புற பர்சனை எப்படி என்னால வெறுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எல்லாம் தெரியும் நீ என் அம்மாவும் பாட்டியும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்படின்னு ஆரம்பிச்சேன். அன்னைக்கு பாவம் அந்த கிளவி ஃபைட் பண்ணும்போது அணு மருந்துன்னு கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு, நீயா ப்ளீஸ் என்ன உங்ககிட்ட இருந்து விரட்டாதீங்க, நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆனா நான் நீ பிறக்க கூடாதுன்னு நினைச்சது உண்மைதானே அப்படின்னு சொல்ல, ஃபைன் நியாங், உங்களுக்கு நான் உங்களை வெறுக்கணும், உங்களை விட்டு விலகி இருக்கணும், அதுக்கு தானே நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் கூட சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அணு கிளம்ப பாப்பா. அப்ப நீ அங்க அவளை தடுத்து, இல்ல நான் உன்னை போக விட மாட்டேன், நீ என் கூட தான் இருக்கணும், என் கூடவே இரு, ப்ளீஸ் என்னை விட்டு எங்கேயும் போயிடாதுன்னு முதல் முறை அவளோட ஃபீலிங் அணுகிட்ட சொல்ல, அணு அழுதுட்டே வந்து நீ அங்க இருக கட்டிப்பா. அப்ப நீயாங்கோ அவளை பாசமா ஹக் பண்ணிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.